காவேரி, விஜய், யமுனா 3 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே "சூப்பரா இருக்கு மாமா. இந்த வீடு சூப்பரா இருக்கு உங்க ஃபார்ம் ஹவுஸ்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா யமுனா நல்லா இருக்கா? உனக்கு புடிச்சிருக்கா? சரி இன்னும் ஒரு 1 வீக் இங்க இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. "ஐய்யய்யோ மாமா கங்காக்காக்கு தெரிஞ்சா கண்டிப்பா திட்டுவாங்க. வேண்டாம் வேண்டாம் நான் அதெல்லாம் இருக்கல. ஒரு 2 நாள் இருந்தா ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. "ஐய்யய்யோ அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியலையே. கண்டிப்பா அம்மா திட்டுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "இரு இரு வெயிட் பண்ணு. நான் ஃபோன் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோன் பண்றாரு. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. பாட்டி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக கங்கா வராங்க. கங்கா வந்து நர்மதாவை கூட்டிகிட்டு வராங்க. "என்னடி நீ நர்மதாவை கூட்டிகிட்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "இல்லை இல்லை வேன் வந்து ஓட்டுறாருல அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை லீவு. அதனால தான் நான் நர்மதாவை கூட்டிகிட்டு வர சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. "ஓ அப்படியா?" அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக விஜய் ஃபோன் பண்ணுறாரு. "அம்மா விஜய் தான் ஃபோன் பண்ணுறாரு, அதுவும் வீடியோ காலில் பண்ணுறாரு" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. "எடுடி எடுத்து பேசுடி" அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரியோட அம்மா எடுத்து பேசுகிறாங்க. "நான் தான் பேசுகிறேன்" அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. "இல்லை நான் வந்து யமுனாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கான். நாங்கள் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரோம்" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே நீங்கள் யமுனா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. "என்ன யமுனா என்ன பண்ணிகிட்டு இருக்க? நீ அவங்க கூட போன ஓகே உடனே வரணும்ல, இன்னும் கூட அங்கே இருக்குன்னு சொல்கிற" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. "இல்லைக்கா அதுக்காக நான் சொல்லலை. இந்த ஃபார்ம் ஹவுஸ் சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் நீங்கள்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபார்ம் ஹவுஸை விட்டு போகவே மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கங்கா பார்க்குறாங்க. அப்படியே அங்கேருந்து காவிரியோட அம்மா வந்து ஃபோனில் பேசுகிறாங்க. "பாருங்கள் சுற்றி பாருங்கள் இடம் எப்படி இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காட்டுறாரு. "ஆமாப்பா நல்லா தான் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க. "அப்பா காவேரி கொடுத்து வச்சவ நல்லா இருப்பா" அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்படியே விஜய் பார்க்குறாரு. "சரி இன்னும் ஒரு 2 நாளில் சீக்கிரம் வந்துடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. "சூப்பரில் நான் எப்படி சொன்னேன் பத்தியா, உங்கள் அம்மாவை எப்படி சமாளித்த பத்தியா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. யமுனாவை காணோம். ஒரு நிமிஷத்தில் அப்படியே பயப்படுறாங்க. பயந்து அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே இறங்கி வராங்க. வந்து பார்த்தா யமுனா ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க காவேரி. பார்த்தோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ இவன் நிவீனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. போனோடனே நிவீன் கிட்ட பேசுகிறாங்க ஃபோன் பண்ணி. அப்போ கரெக்டாக நிவீன் எடுக்கிறாரு ஃபோனை. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. "இங்கே பாரு காவேரி நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு நாளில் நீ ஃபோன் வந்தால் நான் உடனே எடுப்பேன். ஆனால் இப்போலாம் நீ ஃபோன் பண்ணாலே யமுனா மாதிரி உங்ககிட்ட ஃபோனை எடுக்கலாமா வேண்டாமான்னு எனக்கு யோசனையாக இருக்குது. ஏன்னா நீ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் சொல்கிறாரு. "இல்லை நிவீன் நான் பண்ணுறது எல்லாமே தப்பா சரியானு எனக்கு தெரியல. ஆனால் யமுனா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. உன்னையே நினச்சிட்டு இருக்கா. அவளை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செய்து நான் சொல்கிறத கேளு நிவீன். நீ நாளைக்கு கோயிலுக்கு வா. நீ கண்டிப்பாக வருவ. நீ வருவேன்னு நான் நினச்சி தான் நான் ஃபோனை கட் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோனை கட் பண்ணுறாங்க. இது எல்லாமே விஜய் பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு கிட்ட வந்து பேசுகிறாரு. "ஆமாம் யமுனாவை வந்து பேசி நம்ம சரி பண்ணிக்கலாம். நீ எதுக்காக இப்படி கெஞ்சிட்ருக்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "இங்கே பாருங்கள் நான் யமுனாவை பார்த்துட்ருக்கேன். யமுனா வந்து சும்மா மேலுக்கு தான் பேசிகிட்டு இருக்கா. ஆனால் மனசு முழுக்க நிவின் தான் இருக்கான். அவனை பற்றியே தான் அவள் யோசிச்சுட்ருக்கா. அதனால தான் நான் இப்படி பேசிகிட்ருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஓகே. ஆனால் நான் அவளோட கூட பிறந்த அக்கா. எனக்கு எனக்கு அவள் ஞாபகமாக தான் இருக்கும். அவளை பற்றி மட்டும்தான் என் மனசு அதிகமாக துடிக்கும். அதனால தான் நான் பண்ணிகிட்ருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "கண்டிப்பாக நீ ரொம்ப கெஞ்சி பேசின மாதிரி இருக்குது. அதுக்கேற்ற ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. "கண்டிப்பாக கிடைக்கும்" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. குமரன் டீ குடிச்சிட்டே இருக்காரு. அப்போ கரெக்டாக நிவின் வராரு. வந்தவொடனே அப்படியே பார்க்குறாரு. என்னன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. அங்கேருந்து உடனே கிளம்புறாரு. வீட்டில் போயிட்டு குமரன் இருக்காரு. "சீக்கிரம் வா கங்கா, நான் வர சீன் வந்திருக்கு பாரு, சூப்பராக இருக்கா" அப்படின்னு சொல்கிறாரு. கங்கா எல்லாருமே சேர்ந்து